பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல 22 மற்றும் 23 நம்ம பைபிள்ல வாசிக்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஏழையா இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். இவங்க ஏழையா இருக்கிறாங்க, குறிப்பா ஏழைகளுக்கு உதவி செய்ய ஒருத்தரும் கிடையாது, திக்கற்ற பிள்ளைகளா இருக்கிறாங்க. இவங்க கிட்ட இருக்கிற நிலத்தையோ இல்ல இவங்க கிட்ட இருக்கிற பொருளையோ இல்ல இவங்க கிட்ட இருக்கிற காரியங்களையோ நம்ம கொள்ளையடிச்சுக்கலாம், நம்ம வாங்கிடலாம், பிடுங்கிடலாம். அவ்வளோ காசு நம்ம ஒண்ணும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, பேருக்கு சும்மா ஏதோ ஒண்ணு கொடுத்து ஏமாத்திடலாம்னு சொல்லி யார் உங்களை குறித்து நினைக்கிறார்களோ அவர்களுக்கான எச்சரிப்பு செய்திதான் இது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஏழைகளை, திக்கற்ற பிள்ளைகளை நாம் கொள்ளையடிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஆப்போசிட்ல யார் இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறாங்களோ அவங்களுடைய பிராணனை கர்த்தர் கொள்ளையடிப்பாங்க, அவங்களுடைய மரணத்துக்கு ஏதுவான தண்டனையை கர்த்தர் கொடுக்க ஆவலாக இருக்கிறார். இருக்கும்போது தயவு செய்து இந்த செய்தி கேட்கிறதான என் சகோதரனை, என் சகோதரிய, ஏழைகளா இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கு, உதவிகளுக்கு நீங்களும் நானும் துரோகம் நினைக்கவே கூடாது, செய்யவே கூடாது. ஏன்னா கர்த்தர் அவர்கள் பட்சத்துல இருக்கிறார். இவங்களெல்லாம் யாரு கேட்பா அப்படின்னு நினைக்காதீங்க. சேனைகளின் கர்த்தர் அவர்களை உருவாக்கினவர் அவர்களோடு கூட இருக்கிறார், மறந்து விடாது. இதோ இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா போதும், நிறைய ஒண்ணும் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, சாதாரணமா ஏமாத்திட்டு போயிடலாம். ஒண்ணும் தெரியாதவங்க, குறிப்பா நாலேஜ் இல்லாத ஒரு பர்சன்ஸை நீங்க ஏமாத்தினீங்கன்னா அதுலயும் கர்த்தர் உங்களை என்னையும் தண்டிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்படி செய்யவே கூடாது. இன்னும் குறிப்பா நிறைய பிள்ளைகள், நாலேஜ் இல்லாத ஒரு பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நாலேஜே இருக்காங்க, அந்த அவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, துரோகம் பண்றாங்க. அப்பா அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாது, இத பத்தி எங்க அப்பா கண்ண தெரியும், அம்மா கண்ண தெரியும்னு சொல்லிட்டு நாலேஜ் இல்லாத பேரண்ட்ஸ நீங்க ஏமாத்தினீங்கன்னா அதுவும் துரோகம் தான். அந்த காரியத்தை நீங்க செய்யவே கூடாது. பிரியமான சொன்னமே, தயவு செய்து இந்த வார்த்தையின்படி நீ ஒப்பு கொடுங்க. இனி இந்த மாதிரி நான் ஈடுபட மாட்டேன், கர்த்தருடைய சொல்றா நான் ஆசீர்வாதத்தை பார்ப்பேன்னு சொல்லி கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவரா இருக்கிறார். செபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, திக்கற்ற பிள்ளைகளை, ஏழைகளை நாங்க ஏமாற்றக்கூடாதுப்பா. அதோ அவர்களுக்காக வழக்காடுகிறவர் நீர் கூட இருக்கு என்பதை நாங்க பார்த்திருக்கிறோம். யாருகிட்டையும் இந்த மாதிரி செயல்படக்கூடாதபடிக்கு என் தேவ சமூகத்துல தாழ்த்துறோம் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவங்க மனம் திரும்புதலை ஆசீர்வதித்து அவர்களோடு கூட இருந்து பலப்படுத்த சுவாமி. அது மாத்திரமல்ல, இதோ திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் கண்ணீரோடு எனக்கு உதவி செய்ய ஆண்டவரை கேட்கிறாங்களோ கர்த்தர் பலப்படுத்த காரியங்களை விடுதலைப்பாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.